ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி ஆகஸ்ட் 11 மண்டே. எல்லோரும் ரொம்ப பிஸியான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஓகே, இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான பொது பலன்கள் என்ன, இந்த 12 ராசிகளுக்கும் வாழ்க்கையில் நடக்க போகும் மாற்றங்கள் என்ன, இன்றைக்கி என்னென்ன மாற்றங்கள் நிகழும், இன்றைக்கி என்ன நடக்கும், இன்றைக்கி என்ன உங்களுக்கு கைடன்ஸ் தேவை அப்படிங்கிறதெல்லாம் யூனிவர்ஸ் கிட்டே கேட்கலாம். ஓகேங்களா? முதல்ல மேஷ ராசிக்கு என்ன கார்டு வருதுன்னு பார்ப்போம். மேஷராசி 9 ஆஃப் கப்ஸ், ரிஷபராசி ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. அடுத்து மிதுன ராசி 2 ஆஃப் ஸ்வர்ட்ஸ், கடகராசி நைட் ஆஃப் ஸ்வர்ட்ஸ், சிம்ம ராசி 2 ஆஃப் வான்ஸ், கன்னி ராசி 3 ஆஃப் ஸ்வர்ட்ஸ். அடுத்து துலாம் ராசி 3 ஆஃப் பென்டிகிள்ஸ், விருச்சிக ராசி குயின் ஆஃப் ஸ்வர்ட்ஸ், தனுசு ராசி பேஜ் ஆஃப் கப்ஸ், மகர ராசி 5 ஆஃப் ஸ்வர்ட்ஸ், கும்ப ராசி 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ், மீன ராசி பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இப்போ இந்த ராசிகளுக்கான இன்றைய பொது பலன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு பார்த்தோன்னா 9 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த 9 ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் நாள் அப்படிங்கிறாங்க. உங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வேலை, இது எல்லாமே இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்டு டேவாக இருக்கும். ஒரு மன நிறைவை தர ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நாளை வந்து நீங்கள் யூனிவர்ஸ்க்கோ அல்லது காடுக்கோ நன்றி சொல்லிவிட்டு இன்னைய நாளை வந்து நீங்கள் அழகாக ஜாலியாக கொண்டாடுங்க. ஸோ இன்றைக்கி நாள் உங்களுக்கு வந்து ரொம்ப நிம்மதியான சந்தோஷமான ஒரு நிறைவான மன நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையும் அப்படிங்கிறது தான் மேஷராசிக்காரங்களுக்கு யூனிவர்ஸ் இன்றைக்கி சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகே, அடுத்து ரிஷப ராசிக்கு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. ஜஸ்டிஸ் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் செய்த முயற்சிகள் இது வரைக்கும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அந்த ஹார்ட் ஒர்க் நிறைய எஃபோர்ட் போட்டிருப்பீங்க. அது எல்லாத்துக்குமே சரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி நேர்மையும் நியாயமும் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக உங்ககிட்ட இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈக்குவலாக இருக்கணும். எந்த ஒரு டிசிஷனும் ஒரு சார்பாக இருந்துடக்கூடாது. நீங்களும் ஏதாவது பேசும்போது பார்ஷியலாக எதுவும் பேசக்கூடாது. ரொம்ப நேர்மையாக நியூட்ரலாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். ஓகே, அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 2 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து முக்கியமான முடிவுகள் எல்லாம் நீங்கள் எடுக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். அந்த மாதிரியான தருணங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இன்றைக்கி இருக்கும். குழப்பங்கள் இருந்தாலுமே நீங்கள் எமோஷன்ஸை விட ஒரு ப்ராக்டிக்கலாக யோசித்து தான் நீங்கள் எந்த முடிவும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? எந்த முடிவை எடுக்கிறதுனே தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிருப்பீங்க. இந்த குழப்பங்கள் வரும்போது நீங்கள் வந்து நல்லா யோசித்து தான் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் இன்றைக்கி சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா கடகம் ராசிக்கு நைட் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நைட் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைய நாள் வந்து உங்களுக்கு நிறைய ஒரு ஃபாஸ்ட் சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நிறைய ஒரு தகவல்கள் எல்லாமே ரொம்ப விரைவான தகவல்களாக உங்களுக்கு வரும். விரைவான செய்திகள் வரும் உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு ஆக்ஷன் மோடில் இருக்கணும். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மோடில் இருக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி எந்த வேலை உங்களுக்கு கொடுத்தாலும் அதை வந்து நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட ரொம்ப ஆர்வத்தோடு நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதே நேரத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஸோ 2 ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட புதுசாக நீங்கள் போடுற பிளானிங், உங்களோட ஃப்யூச்சர், இதை பற்றின யோசனைகள்லாம் உங்களுக்கு அதிகமாகும். அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணலாம், ஃப்யூச்சரில் கஷ்டப்படாமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய சில விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கலாம். அது எல்லாத்தையுமே ரொம்ப ஆர்வமாக நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கிற விஷயங்கள், அது பற்றின சிந்தனைகளே இன்றைக்கி வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அது ரொம்ப எலாபரேட் பண்ணி அந்த மாதிரியான அதை ரொம்ப விரிவுபடுத்துறதுக்கான வேலையிலையும் இன்றைக்கி நீங்கள் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து கன்னி ராசி பார்த்தோன்னா 3 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ 3 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் இன்றைக்கி சொல்கிற மெசேஜ் என்னென்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப மன உளைச்சல், மன வருத்தம், மன வலியோடு இருப்பீங்க.
நிறைய விரக்திகள்லாம் ஏற்படும் உங்களுக்கு. ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாடம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த பாடங்கள் எல்லாமே உங்களை ரொம்ப வலிமையாக்கும் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ இந்த மன உளைச்சல், மன விரக்தி, மன வலி, துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள் இதெல்லாம் நினச்சி வருத்தப்படாமல் நீங்கள் உங்களை நீங்களே வந்து வலிமைப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எப்போவுமே டீம் ஒர்க்கை தான் மீன் பண்ணும். ஸோ இன்றைக்கி டீம் ஒர்க்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி ஒருங்கிணைத்து இன்றைக்கி வந்து எல்லாரையுமே நீங்கள் வந்து உங்கள் கூட சேர்த்து அரவணைச்சு கொண்டு போவீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும். மற்றவங்களோட சேர்ந்து வேலை செய்யும் போதோ இல்லை ஃபேமிலிக்குள்ளே மற்றவங்களோட சஜஷன்ஸை கேட்கும்போதோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஸோ என்ன இன்றைக்கி பண்ணாலும் தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்காமல் டீம் ஒர்க்காக பண்ணுங்கள். ஃபேமிலியாக இருந்தால் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கன்சல்ட் பண்ணி பண்ணுங்கள். ஒர்க்லேயும் அதே மாதிரி டீம் பிளேயராக இருங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. அடுத்து விருச்சிக ராசி பார்த்தோம் அப்படின்னா குயின் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நான் வந்து நீங்கள் தெளிவான வந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அதே மாதிரி நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் பேசணும். ரொம்ப ஒவ்வொரு வார்த்தையும் வந்து துல்லியமாக இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு கருத்து சொல்கிறீங்க அப்படின்னா கூட ரொம்ப அக்யூரேட்டாக அதை வந்து நீங்கள் பேசணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. ரொம்ப ஒரு நிதானமான வார்த்தைகளை என்ன தேவையோ அதை தான் பேசணும். வார்த்தைகளை விட்டுட்டா பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இன்றைக்கி. அதே மாதிரி உங்களோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்தி ஒரு நிதானமாக நீங்கள் இன்றைக்கி நடந்தாகணும். ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு எமோஷனில் வார்த்தைகளை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. அடுத்து தனுசுக்கு பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ பேஜ் ஆஃப் கப்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து உங்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ பிகினிங்ஸ்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து இன்றைக்கி நிறைய உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட படைப்பாற்றல் வந்து இன்னும் அதிகமாகும். நல்ல டெவலப் பண்ணிப்பீங்க உங்களையே. உங்களோட படைப்பாற்றலையும் நீங்கள் இன்னும் நல்லா டெவலப் பண்ணிப்பீங்க இன்றைக்கி. அந்த மாதிரியான ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி. அதே மாதிரி ஒருத்தர்கிட்டேருந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் கிடைக்க போது அதை கேட்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்க. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இன்றைக்கி தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பி டே அப்படிங்கிறத தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ். ஓகே, அடுத்து மகர ராசி பார்த்தோம் அப்படின்னா 5 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. 5 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து சின்ன சின்ன முரண்பாடுகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய உங்களை சுற்றி நிறைய போட்டிகள் வரும். ஒர்க் பிளேஸில் உங்களுக்கு வந்து நிறைய காம்படிஷன் கொடுப்பாங்க. அது ஒரு மாதிரியான மன உளைச்சல், மன நெருக்கடியை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு நெருக்கடியான சூழல்லாம் உருவாகும் உங்களுக்கு. பட் நீங்கள் அதை எல்லாத்தையுமே விட்டுறணும். தேவையில்லாமல் யார்கிட்டையும் வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது. இது மற்ற என்ன பிரச்சனை உங்களை சுற்றி உங்களை தேடி வந்தாலும் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணாமல் உங்கள் வேலையை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் வேலையில் மட்டும்தான் இன்றைக்கி உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணும். தேவையில்லாமல் யார்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது. ஆர்கியூமெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க அப்படிங்கிறதா யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் அதை அமைதியாக நீங்கள் இன்றைக்கி ஹேண்டில் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் இன்றைக்கி டே உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களோட டேலண்ட்டை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்க வேண்டிய ஒரு நாள் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து உங்களோட திறமைகள் எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். மேம்படுத்திக்கிட்டீங்கன்னா தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ் தான் இன்னும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட ஒர்க்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இன்றைக்கி நீங்கள் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஸோ இன்றைக்கி நீங்கள் காரியமே கண்ணாக இருக்கணும். இன்றைக்கி உங்கள் வேலை மட்டும்தான் உங்களுக்கு இன்றைக்கி உங்களோட முழு கவனமும் உங்கள் வேலையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இன்றைக்கி நாள் நல்ல நாளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து புதுசாக நிறைய விஷயங்களை இன்றைக்கி கற்றுப்பீங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்திகள்லாம் வரும். ரொம்ப பெரிய குட் நியூஸ் இல்லாட்டியும் ஒரு சின்ன குட் நியூஸாவது ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் காதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி உங்களோட க்ரோத்துலையும் ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன்ஸ்லாம் எடுப்பீங்க. உங்களோட க்ரோத்தை கன்சிடர் பண்ணி உங்களோட வளர்ச்சி, உங்கள் லைஃப் எப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து சில முயற்சிகள்லாம் நீங்கள் எடுப்பீங்க. அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்களை முன்னேறத்துக்கான ஒரு படிக்கட்டாக அந்த முயற்சிகள் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து மீனராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ். ஸோ இன்றைக்கி மேஷம் முதல்
மீனம் வரை 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை பார்த்தாச்சு. நம்ம சேனலில் லவ் ரீடிங் போட்டிருக்கோம். எல்லா ராசிகளுக்குமான இந்த வார காதல் ராசி பலன் போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா உங்கள் ஜோடியாக் சைனோட கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன். அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.